வெல்கம் டு நம்ம சேனல் உங்கள் கணேஷ். இந்த வாரம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே எஸ்பிஐ ஜேஏக்கான ப்ரிலிம்ஸ் செஷனுக்கு படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இப்போ ப்ரிலிம்ஸா மெயின்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சேனலில் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுக்குறீங்களா மெயின்ஸ் கொடுக்குறீங்களா என்னதான் ஷெடியூல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வாரம் எக்கச்சக்க செஷன் இருக்குது. இவ்வளோ வீடியோ கொடுக்குறீங்களா அந்த மாதிரி வந்து நம்ம ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூலை போட நம்ம ஸ்டார்ட் பண்ணி நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்த ரீனா மேம் சொல்கிறாங்க, ஆனால் 2 நாளாகவே ரொம்ப முடியலண்ணா, வண்டி இடிச்சிருச்சு, காலில் செக் பண்ணதுக்கு ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே நான் செஷன் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரீனா மேம் சொல்லியிருக்காங்க. அவங்க 3 செஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ தயவுசெய்து பாருங்கள் மக்களே. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்குமே கொடுக்குறோம், மெயின்ஸுக்குமே கொடுக்குறோம். நம்ம 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 வாரம் உங்கள் லைஃபே மாற்ற போகிற வாரம். இந்த 3 வாரம் நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா 3 மாதத்தில் மெயின்ஸ் இருக்குது, அது எஸ்பிஐ ஜேஏ, எஸ்பிஐபிஓ வரிசையாக எக்ஸாம் நமக்கு இருக்குது. சரி, விட்டதை பிடிக்கிறோம். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஆப் kaneeshreenalogics ஆப்பில் வந்து போயிட்டுருக்கு. மாக் டெஸ்ட் இருக்குது, வீடியோ கோர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வாங்குற எல்லாத்துக்குமே affairsCloud பேக்கேஜ் வந்து நம்ம ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன்அப் மட்டும் 2 ஆப்பில் அந்த எதில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் வந்து பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிடலாமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரீசனிங் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. மணி எடுக்கிறாரு. இது எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னா 1.5 மணி நேரம் எடுக்க போகிறாரு. 7:30லேருந்து ஒரு 9 வரை எடுக்கிறாரு மக்களே. அதாவது ப்ரிலிம்ஸுக்குமே எடுக்கிறாரு, மெயின்ஸுக்குமே எடுக்க போகிறாரு. ஸோ ஒரே இதில் 2 in 1 மாதிரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு ரீனா மேமோட டுமில் செஷன் இருக்குது. இருங்க எடுத்துக்கிறேன். எங்கே அவங்க ஷெடியூல் அனுப்பிச்சிருந்தாங்களே. ரீனா மேமோட டுமில் செஷன் 10 மணிக்கு வந்து முழுக்க எஸ்பிஐ ஜேஏ ப்ரிலிம்ஸ் இருக்க போது. ஸோ தயவுசெய்து மேமோட செஷனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த எரர் ஸ்பாட்டிங், ஆர்சி எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. ஸோ 10 மணிக்கு நிறையா பேர் வந்து மேம் பார்த்து லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணியிருக்காங்க, மேமோட கிளாஸ் பார்த்து. ஓகே, இங்கிலீஷ் மெயின்ஸ்க்கான செஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11 o'clock, அதாவது 10 மணிக்கு முடிச்சுட்டு 11 மணிக்கு 11 o'clock வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் ஸோ மேம் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் இங்கிலீஷ்க்கு வந்து ரீனா மேமே தான் கொடுக்குறாங்க. ஸோ வரிசையாக 10 மணி, 11 மணி, 11:30 ஸோ வரிசையாக வந்து உங்களோட ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் எங்கேஜாக இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 12:15க்கு நம்ம செஷன். ஸோ இப்போ வந்து நான் போன வாரம் ஃபுல்லாக நான் மெயின்ஸ் கொடுத்தேன் மக்களே. ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அந்த மெயின்ஸ் அப்படின்னாலே பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் பார்க்குறீங்க, பட் ப்ரிலிம்ஸ் அளவு யாருமே பார்க்க மாட்டீங்க. திருப்பி வந்து எஸ்பிஐ ஜேஏ கொடுங்க தான் கேட்குறீங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வாரம் 2மே கொடுக்கலான்னு இருக்கேன். அட போங்க மக்களே, ப்ரிலிம்ஸ் கொடுத்தா வெயிட்ஸ் கேட்குறீங்க, வெயிட்ஸ் கொடுத்தா ப்ரிலிம்ஸ் கேட்குறீங்க, என்னதான் பண்ணுறது? நீங்களே கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, சார் எஸ்பிஐ ஜேஏ கொண்டு வாங்கன்னு. சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம கஷ்டப்படுவோம். 12:15க்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஜேஏ ப்ரிலிம்ஸ்க்கான செஷன் இருக்க போகுது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம kaneeshreenalogics ஆப்பில் ஆல் இந்தியா மாக் டெஸ்ட் நடந்துச்சு. இதெல்லாம் வாரம் நடக்குது. கொஞ்சம் பாருங்கள், நம்ம ஆப்பை பாருங்கள், நம்ம டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க. நடந்துச்சு. அந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் 65+ மேலே நிறைய பேர் போட்டிருந்தாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1:30க்கு ஓகே, எப்போ நான் முடிச்சு தான் லஞ்சுக்கே போக போகிறேன். அப்படியே கையோடையே வந்து பார்த்திங்கன்னா மெயின் செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்பிஓ லெவலில் உங்களுக்கு டிஐ இருக்க போது. ஸோ எப்படி நம்ம கான்செப்டை 12:15க்கு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான எஸ்பிஐ ஜேஏ லெவல் டுமில் செஷன். அதுக்கப்புறம் வந்து 1:30க்கு வந்து மெயின்ஸ்க்கான செஷன் இருக்க போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான செஷன் 5 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கு எஸ்பிஐ ஜேஏக்கான ப்ரிலிம்ஸ் ரீசனிங் செஷன் பை காவியா மேம் வரவே மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ மேமும் வந்து இந்த வாரத்துலேருந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க, காவியா மேம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் மக்கள், இவ்வளோ கிளாஸ் போகுது பாருங்கள். காலையில் 7:30லேருந்து 7:30, 10, 11, 11:30, 12:15, அப்புறம் 1:30, 5 மணி, நைட்டு 9 மணி. நான் நடுவில் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து அந்த டைம்லையுமே எஸ்எஸ்சி கிளாஸஸ் போகும். எஸ்எஸ்சி மாணவர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா kaneeshreenalogics சேனலில் எஸ்எஸ்சி கிளாஸஸ்மே போகுது, அவங்க வீடியோ கோர்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்காக அதாவது ஒரு இது மட்டும் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே மக்களே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு தம்பி கேட்டாப்புல, சார் பிஓ மெயின்ஸில் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் 0 எடுத்தால் நம்ம போஸ்டிங் வாங்கிடலாமா அப்படின்னு. இப்போலாம் உங்களுக்கு யார் அட்வைஸ் சொல்கிறான்னு எனக்கு புரியலை மக்களே. அதாவது வாய் இருக்குது அப்படின்னு என்னனாலுமே உருட்டலாம்,
ஸோ தயவுசெய்து இந்த மாதிரிலாம் இருக்காதீங்கயா. கடைசி நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சுக்கலாம், பிஓவில் வந்து ஆப்டியில் மெயின்ஸே பார்க்க வேணாம். இப்போல்லாம் யாரும் இந்த மாதிரி ஒரு கெட்ட இதில் வந்து நீங்கள் இந்த மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 5 உங்களுக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், மேக்ஸ். கரெக்டாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க. ஒரு 10 அட்டன் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக அட்டம் பண்ணால் மட்டும்தான் பிஓட மெயின்ஸாக கிராக் பண்ண முடியும். இப்போ ஆப்டியில் 35 கொஸ்டின் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 7-8 கொஸ்டினாச்சும் மினிமம் போட்டால் மட்டுமே தான் நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்க முடியும். ஆவரேஜாக எல்லாத்துலேயுமே ஒரு 12 கொஸ்டின். ஏன்னா ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 15 தாண்ட விட மாட்டாங்க. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே 15, 10 அட்லீஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒரு 17, 18 இந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ பிஓ மெயின்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4லேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்றில் மட்டும் பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உட்காந்து படிக்கக்கூடாது. அதே மாதிரி ரீசனிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஆப்டி மட்டும் போடக்கூடாது. எல்லா இதுலேயுமே கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதுக்கு ஒரு 2 மணி நேரம், இதுக்கு ஒரு 2 மணி நேரம். இங்கிலீஷ்னா கூட ஆர்சிக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இதான் நான் சொல்கிறது. சொல்கிறேன் இல்லையா, வாய் இருக்குன்னு என்ன நாளுமே உருட்டுவாங்க. 0 எடுத்தாலே ஆப்டியில் போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தவறான கைடன்ஸ். ஸோ 4லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற ஷெடியூலில் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் வேணும், ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இதிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. 3மே பார்த்தீங்கன்னா டுமில் செஷன் ப்ரிலிம்ஸ் லெவலில் ஃபுல் மார்க் மாதிரி போக போகுது. ஸோ தேங்க்ஸ் மக்களே. பை பை. வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் இப்போ 12:15 மீட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையிலேயே இது மூஞ்சை மட்டும் கழிட்டு சரி ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இந்த வாரம் என்னென்ன போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு, முக்கியமாக இந்த பேங்க் எக்ஸாம் அடுத்த 2 வாரம் எக்ஸாம் இருக்கிற மக்களுக்கு எனக்காக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் மக்களே. பை பை.